மகாபெரிவா சரணம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை சொல்லும் பொழுது அவள்தான் முக்தியை தருபவளாக இருக்கிறாள் என்று சொல்லி முக்தி நிலையா என்று சொன்னார்கள். அடுத்ததாக அனைத்திற்கும் ஒன்றே சக்தி அப்படின்னு சொல்றோமே, அப்ப அதை சொல்லக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு நாமம் ஓம் மூல விக்கிரக ரூபிண்யை நமஹ. ஓம் மூல விக்கிரக ரூபிண்யை நமஹ. இப்போ மூல விக்கிரக ரூபிணி, இப்போ நமக்கு இது பார்த்த உடனே மூல விக்கிரக ரூபிணியாக இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் இதில் புரிந்திருக்கக்கூடிய அர்த்தம், அதாவது அம்பாள் பல பல ரூபமாக நம்ம பார்க்குறோம். தேவி மகாத்மியம் பார்த்தா சண்டி, சாமுண்டி, காளி இப்படி நிறைய சொல்கிறாங்க. இப்போ சாதாரணமாகவே நம்ம எத்தனை கோயில்களில் எத்தனை வடிவங்களில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, வாராகி என்னென்ன பெயர்கள் இருக்கோ அத்தனை பெயர்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இவை அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னா மூலரூபமாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக இருக்கும் லலிதாம்பிகை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ இந்த லலிதாம்பிகைக்கு மூலம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்போ இந்த துர்க்கை முதலான தோற்றங்களுக்கெல்லாம் மூல விக்கிரமாக இருப்பது லலிதாம்பிகைன்னா, அந்த லலிதாம்பிகைக்கு மூலமாக இருப்பது சாட்சாத் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அம்பாளின் அந்த நிர்குண சக்தி. ஆக இந்த லலிதாம்பிகைக்கும் மூல விக்கிரமாகவும் பரபிரம்மமாகவும் இப்படி பல பல வடிவங்களில் அவள் நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நிர்குணமாக இருக்கக்கூடிய அவளை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி 4 கரங்கள் கொண்டு லலிதாம்பிகையாக வந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். எப்படி வந்தால் சிதக்னி குண்டத்திலிருந்து எழுந்து வந்தாள் இல்லையா? நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக இப்படி ஒரு ரூபத்தை எடுத்து வந்தாலும் அவள்தான் அந்த பரபிரம்மமாக நிர்குணஸ்வரூபமாக இருக்கிறாள் என்று சொல்வதுதான் இந்த நாமம். மகாபெரியவா சரணம்.